விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவுக்கு வராரு. காவேரி கூடவே நான் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அது கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா, இதுக்கப்புறம் காவேரி இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். காவேரி இல்லாமல் இருக்க முடியல தாத்தா அப்படின்னோடனே, அது எப்படிப்பா அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க, எல்லாம் ஒத்துப்பாங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் தாத்தா யோசிக்கிறாரு. இங்கே காவேரி வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நிவின் வீட்டிலேருந்து வந்து எல்லாமே வந்து புது வீட்டுக்கு வந்து கொடுத்துன்னு போகிறாங்க. அங்கே வந்து புது வீடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாரு, நம்ம குமரன் வந்து சொல்றாரு, "நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி" அப்படி சொல்லிட்டு சாரதா அவர பாராட்டுறாங்க. பரவாயில்லங்க, நெறைய தொழில் வச்சிருக்கீங்க போல்ருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அவர வந்து கலாய்க்கிறாங்க. அடுத்து "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாமான்லாம் ஏற கட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து அங்க வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. "வேணும்னே வந்து பிரச்சனை குடுக்க இங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கோச்சுக்கிறாங்க. விஜய் வந்து, "அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏன் அத்தை பிரச்சனை குடுக்க வரணும்?" அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஆனா சாரதா வந்து, "உங்க மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு நாங்க வந்துட்டோம். என் பொண்ண கஷ்டப்படுத்த பத்தாதுன்னு இங்க வந்து கஷ்டப்படுத்துறீங்களா? எதுக்காக இங்கலாம் வந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாங்க. அவங்க அம்மாவ எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த சூழல்ல ஹவுஸ் ஓனர் வந்து சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க எப்படி இந்த வீட்ல குடுத்தனம் இருக்கீங்களோ, அதே மாரி அவரும் இருக்காரு. அவர் பக்கத்து போர்ஷன்ல தான் வாடகைக்கு இருக்காரு. அதனால நீங்க வந்து அவர வந்து நீங்க வெளிய போக சொல்ல முடியாது." அப்படி சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. விஜய் வந்து செமையா பிளான் போட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யோசிக்கிறாரு. இந்த சூழல்ல இங்க நிவினும் வந்து நம்ம குமரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. விஜய் எப்படி விரட்டுறதுன்னு புரியாம யோசிக்கிறாங்க. "நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்கன்னு தெரியல. அந்த பையன் இங்க தங்கக்கூடாது. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ! நம்ம எப்புட்றா போய் பேசுறது அவர்கிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க 2 பேருமே. சரி பேசி தான் ஆவணும் அத்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் போய் பேசுறாரு. "ஏன் விஜய் இப்படிலாம் பண்றீங்க? இங்க வந்து தங்கலாமா? அத்தை மனசு கஷ்டமாவுதுல்ல" அப்படின்னோனே, "ப்ரோ, நானா உங்க வீட்ல வந்து தங்குனேன். நான் தனியா வாடகைக்கு வீடு எடுத்து தானே தங்குனேன். இங்க பாருங்க பிரதர், நான் வந்து காவேரி விட்டு என்னாலலாம் பிரிஞ்சு இருக்க முடியாது. எவ்வளோ நாள் பிரிஞ்சு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. காவேரிக்கு நீங்க புரிய வைப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க புரிஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருமே ஹெல்ப் பண்ணலனா நான் என்ன ப்ரோ பண்றது? இதுக்கப்புறம் என் காதலுக்கு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" "ஆமா ப்ரோ. இதுக்கப்புறம் காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வச்சு, நானும் காவேரி ஒண்ணு சேர்றதுக்கு நானே முயற்சி பண்ண போறேன். நான் முயற்சி என் வாழ்க்கைக்கு நான் தானே முயற்சி பண்ணணும்." அப்படின்னோனே அப்படியே வந்து முழிக்கிறாரு. இங்க வந்து நிவின் கேட்குறாரு, அவர் என்னதான் சொல்றாரு? "எனக்கு தெரிஞ்சு அவரு போமாட்டாரு போல்ருக்குடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா." அண்ணே, இதுவும் நல்லதுக்கு தான் அண்ணே. சீக்கிரமாவே வந்து அத்தை மனசு மாறும்ண்ணே." "அதெல்லாம் மாறாதுடா. எனக்கு பயமா இருக்குடா. ஏதாவது பிரச்சனை வரப்போதோன்னு." "அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுண்ணே" அப்படின்னு நிவின் சொல்றாரு. இங்க வந்து காவேரி வந்து வெளிய இருக்கும்போது வந்து கை காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே ஃப்ளைங் கிஸ் குடுக்கறது, அந்த மாரி வேலையெல்லாம் விஜய் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து காவேரி செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப மட்டும் அப்படியே காதல் நிரம்பி வழியுது இவருக்கு. வீட்ல இருக்கும்போது கண்டுக்கிறதே இல்ல. இங்க வந்தோன பாத்தியா என்னென்ன பண்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி என்ன பண்றாங்க, மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க கரெக்ட்டா நம்ம விஜய பார்க்குறாங்க. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க. பார்த்தா வந்து சவுண்ட் அதிகமா வச்சு பாட்டு கேட்டு அமக்கலம் பண்ணிட்டுருக்காரு. அத பார்த்தா காவேரி, "சவுண்ட கம்மி பண்றீங்களா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. எனக்கு லவ் சாங் கேட்கணும் போல இருக்கு. நான் கேட்டுட்டுருக்கேன். இன்னைக்கு காதலர் தினம்ல அதனால தான்" அப்படின்றாங்க. அத கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா இப்படி நினைக்கிற? இன்னைக்கு லவ் சாங்கா கேட்கணும் போல தோணுது. ஏன்னா, நானும் ஒரு பொண்ண காதலிக்கிறேன்ல அப்படின்னோன பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "எனக்கு தெரியாதா யார காதலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு? எல்லாம் அந்த வெண்ணிலாவ தானே" அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. "யாருன்னு நீ கேட்க மாட்டியா காவேரி? நான் ஏன் கேட்கணும்?" அப்படின்றாங்க. கேளு காவேரி. அவ வந்து அழகு தேவதை. அவள மாதிரி ஒரு பொண்ண பார்க்கவே முடியாது. அவ கொஞ்சம் முன்கோபம் அதிகமா வரும். இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் அவ அழகி. அவ தான் என் வாழ்க்கை. அவ தான் என் லட்சியம். எல்லாம் அவ தான். எல்லாமே அவ தான். அவள மாதிரி ஒரு பொண்ண யாராலயும் பார்க்க முடியாது. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? அவ வ காவிரி நீர் மாதிரி அவ்வளோ பரிசுத்தமானவ. அவ யாருன்னா அது நீ தான் அப்படின்றாரு. அத கேட்டு அப்படியே அதிர்ச்சியா வராங்க. என்னதான் இவ்வளோ நேரம் என்கிட்டயே வர்ணிச்சாரா? அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் நல்லா தான் பேசுறாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு டென்ஷனா பார்க்குறாங்க. "என்ன காவேரி, இவ்வளோ நேரம் உன்ன பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னமோ யார பத்தி சொல்ற மாரி பேசிட்டு இருந்த. என் பொண்டாட்டிய பத்தி சொல்லாம யார பத்தி சொல்லுவேன்? என் பொண்டாட்டி தான் என் வாழ்க்கை. என் செல்லக்குட்டி தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி" அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. "முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! அம்மா நான் போறேம்மா" அப்படி சொல்லிட்டு ஓடி போறாரு. விஜய் வந்து பயந்து ஓடி போனோனே காவேரி வந்து செமையா சிரிக்கிறாங்க. விஜய் வந்து பண்ண விஷயத்த எல்லாத்தையும் நினச்சு இதோட முடியுது.